ஒரு ஊர்ல ஒரு செல்வந்தர் வாழ்ந்து வந்தாரு. அவருக்கு ஒரே ஒரு மகன். அந்த ஒரு மகனும் வந்து ஊதாரித்தனமா வந்து அவரு சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் வந்து செலவழிச்சுட்டு வந்தான். இதனால அவருக்கு வந்து பயங்கர கஷ்டம். "என்னடா அவன் இப்படி இருக்கானே! ஒரு உருப்படாம இப்படி எல்லா பணத்தையும் செலவழிச்சுட்டு இருக்கானே!" அப்படின்னு வருத்தப்படுறாரு. அப்ப அந்த ஊருக்கு வந்து ஒரு துறவி வராரு. அந்த துறவிகிட்ட போயிட்டு சொல்றாரு, "ஐயா, இது மாரி எனக்கு ஒரே ஒரு பையன். அவன் சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் அழிச்சே தீர்த்துருவான் போல இருக்கு. அவன என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரே பையனா வேற இருக்கான். என்ன சொல்றதுன்னு ஒண்ணும் தெரியல." அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார். அதுக்கு அந்த துறவி என்ன சொன்னாரு, "சரி, அந்த பையன வந்து என்னைய வந்து பார்க்க சொல்லுங்க. நான் வந்து என்ன ஏதுன்னு பார்க்குறேன்." அப்படின்னு. அதே மாரி அந்த செல்வந்தர் வந்து பையன்ட்ட போயி, "மகனே, இது மாரி வந்து நம்ம ஊருக்கு ஒரு துறவி வந்திருக்காரு. அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவரு. அவர்ட்ட போயிட்டு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. நல்லது. குடும்பத்துக்கும் நமக்கு நல்லது." அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்பா பேச்ச கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு துறவிகிட்ட வந்து அந்த பையன் போறான். உடனே, "சாமி, இது மாரி வந்து அப்பா உங்கள வந்து பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர சொன்னாரு." "சரிப்பா, நல்லது. பட் உனக்கு ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். நீ என்ன பண்ணு, என் கூட அந்த மலைக்கு வரையிலும் வா." அப்படின்றாரு. சரி அப்படின்னு பின்னாடி போறான். சரி, வரும்போது என்ன பண்ற, ஒரு சின்ன ஒரு பாறாங்கல்ல வந்து தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அந்த மலை ஏறுற வரையிலும் வந்து அந்த பாறாங்கல்லையும் அவன் சுமந்துட்டு போறான். சுமந்துட்டு போனோனே மலை ஏறி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பாறாங்கல்ல வந்து கீழ தள்ளி விட்டுரு அப்படின்னு சொல்றாரு. அவனுக்கு ஒரே கோவம். "என்ன சாமி, உங்களுக்கு மூளை கீழ குழம்பிடுச்சா? இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டு இந்த பாறாங்கல்ல எடுத்துட்டு வர சொன்னீங்க. அப்ப இந்த கல்ல எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்துட்டு கீழ தூக்கி போடுன்றீங்க. இதுக்கு கீழயே கிடந்திருக்கலாம்." அப்படின்னு வந்து கோவம் வருது அவனுக்கு. அப்ப அவரு சொல்றாரு, "இது மாரி தான்ப்பா உங்க அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, கஷ்டப்பட்டு சொத்து பத்தெல்லாம் சேர்த்து வச்சாரு. நீ எந்த இதுவுமே இல்லாம ஊதாரித்தனமா வந்து செலவு பண்ணிட்டு அவர வந்து கஷ்டப்படுத்துறியே! அது நியாயமா?" அப்படின்னு வந்து அவரு சொல்றாரு. அப்பதான் அந்த வாழ்க்கை புரியுது. அப்ப வந்து ஒரு விஷயத்தைய சேர்த்து வைக்கிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம். அத நம்ம வந்து எவ்வளவு ஈஸியா நம்ம வந்து செலவு பண்ணிடுறோம் அப்படின்னு வந்து அவனுக்கு ரொம்ப புரிஞ்சு மன வருத்தம் பட்டு மன்னிப்பு கேட்கிறான். அப்புறம் அவங்க அப்பாட்டயும் வந்து மன்னிச்சுட்டு, "இது மாரி மன்னிப்பு குடுங்க. நான் இனிமேல் இந்த தப்பு செய்ய மாட்டேன்." அப்படின்னு சொல்றான். ஸோ, நம்ம எல்லாருமே வந்து என்னன்னா, உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். அழிக்கிறது ரொம்ப சிம்பிள்.